முத்து ஒரு நாள் பள்ளிக்கு வேகமா போயிட்டு இருந்தான். அன்னைக்கு அவனுக்கு முக்கியமான கணக்கு பாடம். அப்படி போயிட்டு இருந்த போது ஒரு வயதான முதியவர் ஒருவரை பார்த்தான். முதியவர் அவரோட பைய தூக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்ததை பார்த்த முத்துவால கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. அந்த முதியவர்கிட்ட, ஐயா கொடுங்க, உங்க பைய எங்க கொண்டுட்டு வரணுமோ நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவருக்கு அந்த பைய எடுத்துட்டு போகிறதுக்கு உதவி செஞ்சான். அதே மாதிரி இன்னொரு முதியவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவருக்கும் அதே போல உதவி செஞ்சுட்டு திரும்பி பார்க்கும் போதுதான் அவனுக்கு தெரிஞ்சுது, முக்கியமான கணக்கு பாடத்தோட நேரம் போய்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு வேக வேகமா பள்ளிக்கு போனான். கணக்கு ஆசிரியை ஏற்கனவே பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வகுப்புக்கு ரொம்ப லேட்டா வந்ததை புரிஞ்சுக்கிட்டான். கணக்கு ஆசிரியை கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி உள்ள வர்றதுக்கு அனுமதி கேட்டான். கணக்கு ஆசிரியை நடந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீ என்னதான் பள்ளிக்கு லேட்டா வந்திருந்தாலும் நீ சொன்ன காரணம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. 2 முதியவர்களுக்கு நீ உதவி செஞ்சுட்டு வந்ததுனால நான் உன்னை இந்த வாட்டி உள்ள விட்டுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ உதவி செய்யணும்னு நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு கணக்கு பாடத்துக்கு நான் உதவி செய்யறேன், உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. ஒரு உதவி அப்படிங்கிறது நம்ம யாருக்கு செய்யறோம், எந்த சூழ்நிலையில செய்யறோங்கிறத வச்சுதான் மதிப்பிடப்படும். இப்ப இந்த பையன் அந்த முதியவருக்கு உதவி செஞ்சது போல. இது செய் நன்றி அறிதல் அதிகாரத்துல உள்ள 105வது திருக்குறள். நன்றி, வணக்கம்.